ஹாய், இன்றைக்கி நம்ம KFC ஸ்டைல் கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக கேர்டு எடுத்து அது தண்ணி விட்டு நல்லா மோராக்கிடலாம். இப்போ அதில் பெப்பர் பவுடர், உப்பு, ஹாஃப் லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதில் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பீசஸ்லாம் பிடிக்குமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பாப்கார்ன், விங்ஸு, லெக்ஸு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 1/2 hour இதை மேரினேட் பண்ண விடணும். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மேரினேஷனில் கொஞ்சமாக சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், மல்லித்தூள் அண்ட் மேகி மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மேகி மசாலா ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அதில் சைனீஸ் சால்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு எக்கும் போட்டுக்கலாம். எக்கு போடும்போது நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த இஞ்சி, பூண்டு, ஆனியன் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். பேட்டருக்கு மைதா மாவு, அதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர், சில்லி பவுடர் அண்ட் சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃப்ளோரில் தான் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய சிக்கன் எல்லாத்தையுமே கோட் பண்ணி நம்ம பொரிக்கணும். கூடவே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மேகி மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை இந்த ஃப்ளோரில் நல்லா போட்டு புரட்டி எடுத்துக்கலாம். நல்லா போட்டு புரட்டி எடுக்கணும். எல்லா சைடும் அந்த கோட்டிங் நல்லா படணும். அதுக்கப்புறமா அதை நம்ம கொஞ்சமாக ஐஸ் வாட்டர், கோல்டு வாட்டரில் நம்ம டிப் பண்ணிவிட்டு இன்னொரு லேயர் நம்ம பொரிச்சு எடுக்கும்பொழுது மசாலா எண்ணெயில் போட்ட பிறகு அந்த அவுட்டர் கோட்டிங் லேயர் பிரியாமல் அழகாக வரும் நமக்கு. அதனால தான் அதை இன்னொரு டைம் நல்லா பிரித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா ஹாட்டான ஆயிலில் நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம் இதை. அண்ட் நல்லா 2 சைடுமே நல்லா வேக விட்டு கொஞ்சம் கோல்டன் கிறிஸ்பியாக வரும்பொழுது அதை எடுத்து நம்ம வைக்கும்பொழுது இந்த மாதிரி நல்லா ஃப்ளேக்கியாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. அண்ட் ரொம்ப சும்மா சொல்லக்கூடாது, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் எங்கள் சேனலில் பார்க்கணுன்னா எங்கள் சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.